இதனோடு நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நமது பொருட்டின பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனிடமும் அவர் நலமடைந்தார். திருப்பிள்ளையின் உடலை போல் மாறினது.
பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம்மடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொண்டேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதைக்குரிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல மடியானுக்கு அனுமதித்தாலும், இனிமேல் மடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிப்படியோ வேறு பழியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய பலகரம் புனிதமையும் உயர்வு அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலின் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தன் மீட்பை காண மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள்ள இந்நற்செய்தியைக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகிறேன். ஆனால் கடவுளின் வாழ்க்கையை சிறைப்படுத்த முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சிமையையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி பெறுவோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகாதவர் எனினும் அவர் நம்ப தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவூற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே.
தோன்றிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்துள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது: எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியின் மைய கருத்தானது நன்றி உணர்வோடு நாம் இவ்வுலகத்தில் வாழ ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மறைவுரைக்கு போறதுக்கு முன்னால ஒரு சில இன்னைக்கு ஒரு பிரசீடியம் இந்த திருப்பலியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. என்ன பிரசீடியம்? தங்கமாத பிரசீடியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாரெல்லாம் தங்கமாத பிரசனத்தை வாசிக்கின்றீர்களோ அவங்களுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, யாரு இந்த இடத்துல வந்து வாசிக்காமல் இருக்கிறாங்க, அதில் லெட்டர்ஸ் அது மறையும் அல்லது இந்த வாசக குழுவினர்கள் அல்லாதவர்கள் வந்து வாசிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் அது வந்து சேர வேண்டும். எல்லோருக்கும் இறை செய்தியை அறிவிக்க ஒரு கடமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதனை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். வருகின்ற அது அன்பியமாக இருக்கலாம் அல்லது வருகின்ற இந்த பிரசீடியம் குழுவினராக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு குழுவினராலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அந்த வாய்ப்பினை தயவு செய்து பயன்படுத்தி இதனுடைய செய்தியை இந்த இறை வார்த்தை வழியாக எடுத்து உறவுகளை அழைக்கின்றோம். அதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த முதல் வாசகத்தில் அங்க ஒரு தொழுநோயாளி இல்லையா, என்ன நடந்துச்சு? 2 அரசர்கள் நுழைந்தது அழகாக அற்புதமாக வாசிக்கப்பட்டது. அனைவருக்கும் புரியும்படி வாசிக்கப்பட்டது. இதனை நாம் எத்தனையோ முறை வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாசகத்தின் வழியாக இரண்டு செயல்களை நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய மனதிற்கு எடுத்து செல்ல நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே நாம் என்கிறவர் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றார். அவருக்கு என்ன இருந்தது? என் நோய் இருந்தது. யாருமே கேட்கலன்னு நினைக்கிறேன். நாமளுக்கு என்ன நோய் இருக்குது? இந்த அரசியல் படி தொழுநோய் இருக்குது. இந்த இஸ்ரேல் அல்லது இந்த பழைய காலத்தில் தொழுநோய் என்றால் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். இப்போதைக்கு தொழுநோய் வந்துருச்சுன்னா மருத்துவம் அழகாக இருக்கின்றது, மருத்துவர்களால் அவர் அந்த நோயை குணப்படுத்தி விடலாம். ஆனால் பழைய காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில், அதற்கு முன்பாக காலத்தில் தொழுநோய் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். எனவே இவர்களை ஊரை விட்டு தள்ளி வைத்துவிட வேண்டும். அவர்கள் செல்லுகின்ற இடங்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மணி அடித்துக் கொண்டே செல்ல வேண்டும். நான் தொழுநோயாளர் வருகின்றேன், தீட்டு பெற்றவன் வருகின்றேன், தீட்டு என்று மணி எடுத்துக் கொண்டே செல்ல வேண்டும். அதனால் பார்க்கிறவர்கள் ஒதுங்கி போவார்கள். மற்றவர்களுக்கு நோய் பரவாதபடி அவர்கள் தன்னையை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கின்ற எண்ணங்கள் அவர்களிடம் இருந்தது. இப்போ இந்த நாமவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசவையில் இருக்கின்ற ஒரு நபர். இவருக்கு தொழுநோய் இருக்கின்றது.
எனவே அந்த தலைவனுடைய மனைவி, நாமனுடைய மனைவியோடு இருப்பவள் இஸ்ரேலுடைய ஒரு சிறிய சிறுமி. இந்த சிறுமி சொல்லுகின்றார், என்னுடைய நாட்டில் ஒருவர் இருக்கின்றார், இந்த தொழுநோய்க்கு குணப்படுத்துவர் ஒருவர் இருக்கின்றார். என்னுடைய நாட்டில் ஒருவர் சென்றால் கண்டிப்பாக இந்த தொழுநோய் இவர்களிடமிருந்தும் நீங்கி விடுகின்றார். உடனே நாமான் பொருள் எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு இஸ்ரேலுக்கு போகிறார். இஸ்ரேல் ஆண்டுகின்ற அரசனிடம் செல்கின்றார். அந்த அரசனிடம் சொல்லுகின்ற பொழுது அரசன் பயந்து நடுங்கி தன்னுடைய உடைகளெல்லாம் கிழித்து, இந்த மன்னன் என்னுடைய அரசை அழிக்க வந்திருக்கின்றார் என்று பயந்து நடுங்கி தன்னுடைய போட்டிருந்த ஆடைகளெல்லாம் கிழித்து இருக்கின்றார். இதனை அறிந்த இறைவாக்கினர் எலிசா மன்னனிடம் சொல்லுகின்றார், அந்த நபரை என்னிடம் அனுப்பும், நான் நம்புகின்ற கடவுள் இவருக்கு குணப்படுத்த முடியும் என்பதை சொல்லு என்று அந்த அரசனிடம் சொல்லப்படுகிறது. அந்த அரசர் இந்த செய்தியை இந்த நாமானுக்கு சொல்லுகின்றார். நாமானும் எலிசாவை நோக்கி செல்லுகின்றார். அங்கு என்ன நடக்கிறது? எலிசா வீட்டுக்குள்ள இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்ப்படையோடும் குதிரைப்படையோடும் செல்லுகின்ற இந்த நாமான் வெளியே நிற்கின்றார். எலியா வெளியே வந்து சொல்லல, உள்ளிருந்தே தன்னுடைய பணியாளர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்யணும், நீ அந்த நாமான்கிட்ட போய் சொல்லு, என்ன செய்யணும், 7 முறை யோர்தான் ஆற்றில் குளித்து எழுந்து செல்லு, உனக்கு நோய் குணமாயிரும். உடனே நாமானுக்கு ரொம்ப கோபம். எதுக்கு கோபம்? நான் ஒரு அரசவையில் உள்ள ஒரு நபர், இந்த எளிய இறைவாக்கினர் என்னை காண்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. நேரம் இல்லாம அவருடைய பணியாளத்தை சொல்லி இந்த இடத்துல குழி. அப்ப என்னுடைய நாட்டில் எந்த ஆறு இல்லையா? இங்கு இந்த இஸ்ரேல் நாட்டில் இந்த யோர்தான் ஆறு மிக சிறியது. இந்த இடத்துல குழியை சொல்லாரு. நான் எப்படி கோபத்தோடு செல்கின்ற பொழுது அப்பொழுதும் இந்த நாமானுடைய பணியாளர் சொல்லுகின்றார், தலைவரே, இப்போ இந்த எலிசா இறைவாக்கினர் வேற ஏதாவது கடினமான காரியங்களை சொல்லியிருந்தா நீங்க செய்ய மாட்டீங்களா? செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதற்கு செவி கொடுக்கின்றார். செவி கொடுத்து செல்லுகின்றார், குளிக்கின்றார், நலமடைகின்றார். அப்ப 2 செய்தி. ஒன்று முதல்ல அவங்க கேட்டது அந்த அடிமையின் சிறுமியின் வார்த்தையை கேட்கின்றார். இப்போது அடிமையின் வார்த்தையை கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எங்கு இருந்தாலும் அது தாழ்ச்சியிலே இருந்தாலும் இறை செய்தியானது நம்ம கண்டிப்பாக விடப்படும். யாரெல்லாம் இறை செய்தியை நம்புகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக குணமடைவார்கள் என்கின்ற செய்தியை தான் முதல் வாசகம் கொடுக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசவையில் இருக்கின்ற தலைவர் தனக்கு குணமாவதை அறிந்து எலிசாவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக பொருளோடு கொடுக்கப்படுகின்றார். எலிசா இறைவாக்கினர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இது கடவுளால் நிகழ்ந்தது, எனவே நீ நம்பிக்கையோடு திரும்பி செல். வேண்டுகின்றார். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு பொதி மண்ணையாவது எடுத்து என்னுடைய நாட்டிற்கு எடுத்து செல்வேன். ஏனென்றால் இந்த இடத்தில் இறைவன் வாழ்கின்றார். வாழும் கடவுள் இவ்வுலகத்தில் இந்த நீர் இருக்கின்ற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்திலிருந்து மண்ணை நான் எடுத்து என்னுடைய நாட்டில் வைப்பேன், யாவைதான் உண்மையான கடவுள் என்று உணர்வேன் என்பதை இந்த நம்பிக்கையோடு அவர் எடுத்து செல்வதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் நம்மை பார்க்கின்றவர்கள் இறைவனை கண்டடைகின்றார்களா? நம்முடைய செயல்களினால் இறைவனை கண்டடைகின்றார்களா? எப்பொழுது நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய குடும்பத்தாலும் பிறர் மதத்தினர் அல்லது பிறர் நம்மோடு இணைந்திருக்கிறவர்கள் இறைவனை காண்கின்றார்களோ அப்போது நாமும் இறைவனுடைய சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் சொல்ல முடியும், உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நன்மைகளை செய்கின்ற பொழுது இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கனிவெடுப்பதாக இருந்து பிறர் நம்மை நோக்கி வருவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை உணர்வார்கள். நாம் அந்த உணரக்கூடிய ஆற்றலை நாம் கொண்டிருக்கின்றோம். வசனம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையில்
உணர்வோடு நாம் இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த குணமாகின்ற சக்தி எவ்வாறு கிடைத்தது என்றால் கடவுளுடைய வார்த்தையை அவர் முற்றிலுமாக கீழ்ப்படித்தார். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது நற்செய்தி வழியாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம். எப்பொழுது அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்கிட்டோமோ, செவி கொடுக்கின்றோமோ, முழுமையாக விசுவசிக்கின்றோமோ, இறைவனுடைய அருளை நாம் காண முடியும். எனவே திருப்பலியின் வழியாக தூய ஆவியின் வல்லமை கேட்போம். தூய ஆவியின் வல்லமையினால் நம் உள்ளத்திலே எழுந்து பேசுகின்ற இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக நாம் நம்ம இருக்கின்ற நோய்களை இறைவன் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைந்திருக்க முடியும். எல்லாமே அவரால் தான் நிலைக்கின்றது. எனவே நானும் அவரோடு இணைவேன் அவரே என்று நம் வழி புறப்பட செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் திளைத்திட இறைவன் நமக்கு அருள் புரிவார். எனவே அன்புக்குரியவர்களே, திரும்பவும் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல எல்லா சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளுக்கு வந்தாலும் எந்த குழப்பங்களின் மத்தியிலே நான் இருந்தாலும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன். இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இறைவன் என்னுடைய கரம் பிடித்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இறைவன் என்னுடைய குடும்பத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் நாம் வாழ திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். தன்னே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனும் அவர் நம்ப தகுந்தவர்கள், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது என்று இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இறைவனை முழுமையாக விசுவசித்து நாம் கேட்கின்ற அனைத்தையும் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய சூழ்நிலையில் திரு அவையை நடத்தி வரும் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை ஆகிய அனைவரும் பாதையில் பயணம் செய்ய
நீதி வழங்கும் இறைவா, இன்று எம் நாட்டில் நிலவும் சுயநலம், ஆணவம் இவைகளை மறந்து எல்லா மாநிலமும் தங்களிடம் இருக்கும் தேவைக்கு அதிகமான அனைத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து பிரிவு மனப்பான்மைக்கு எடுத்தராமல் சமத்துவ சகோதரத்துவ வாழ்வு வளர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் நாயகனே இறைவா, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை நிலைகளை விடுத்து ஒற்றுமையோடு செயல்படவும், ஏழைகளுக்கு இறங்குகின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றவன் என்ற விவிலிய சிந்தனையை உணர்ந்து வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் சுனையை இறைவா, இன்றைய சமுதாயத்தில் நிலவும் அவலங்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, வன்முறை, தீவிரவாதங்கள் இவற்றிலிருந்து மக்கள் அனைவரையும் பாதுகாத்து பெண்கள் சமூகத்தில் மாண்புடன் நடந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை விதமாக இறைவனோடு இணைவதற்காகவும் இறைவன் காட்டிய வழியில் நடப்பதற்காகவும் இந்த நேரத்தில் இறைவன் தாமே நமக்கு நல்ல ஒரு மன பக்குவத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக இன்று இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தங்கத்தாய் பிரசனியத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்று தன்னுடைய திருமண விழாவை ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நபர்களுக்காகவும் இறைவன் ஆசீர்வாதத்தை உணரக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. மீட்பராம் இயேசுவை எமக்கு அருளிய இறைவா, மனமுருகி நாங்கள் செலுத்தி மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரடும். நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அருள் வரங்களுக்காக நாடும் நன்றியுடன் இருக்க, நன்றி உணர்வோடு இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாடைகளை எல்லாம் தந்தையாக எங்களுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இம்மலையின்
என்றென்றைக்கும் ஆட்சிக்கு கடந்து செல்வமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானதே, உம்முடைய எல்லா நிறைவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாடும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தவர்களிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறிருந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதரணிகளோடு புனிதர்கள் பெருந்தர்களோடு நாங்கள் சேர்ந்து புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி சொல்வதாவது: உயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை மெய்யாகவே தூய்மையிடத்திற்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை ஒளிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு நேரத்தில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறி எண்ணத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் வரவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை இன்னைக்கு வழிக்கும் கிண்ணத்தை உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் கலந்து பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் எனவே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவிருப்பதில் நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர் சுசிநாதன் மற்றும் ஆரோக்கிய சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருடும்.
மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே மனித அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து மற்றும் வழியினுள் ஏற்றரிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். நாங்கள் அனைவருமே உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் புரிந்திருக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்று தன்னுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்களுடைய குடும்பத்தை நீ இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி கூறுபவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களிடத்திலிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கடுத்தாய் மரியா அவருடைய கணவரான யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தார் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்வது வெற்று ஓம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்து மரபுள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிடுதலும் எங்கள் காலையிலும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் நமக்கு என்பதற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருக்கிறதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செவரை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நம் ஒவ்வொருவரையுமே நன்றி உணர்வோடு இருக்க நம்மை அழைப்பவர். செவரை விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். இந்நாண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Trabalho
குணமாக என்று சொன்னாலே போதும், நான் இன்று குணமாவேன் இயேசுவே. குணமாக என்று சொன்னாலே போதும், நான் உம்மை குணமாக்குவேன் இயேசுவே. என் துன்பமோடி ஒரு வாழ்வு தந்த நிலையான ஒளியாக இயேசுவே. இயேசுவே ஒளியாக இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. உம்மை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. உம்மை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. ஆண்டவர் தோற்றும்போது நாம் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையன்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். இன்னைக்கு காத்தால சூரியனை பார்த்தீங்களா? பார்க்கலையா? எங்களையும் நாங்கள் பார்க்கறதில்ல, வேற எங்கே மற்றவங்க பார்க்கறது இல்லைங்களா? அட்லீஸ்ட் உங்கள் முகத்தை வந்து கரண்டியில் பார்த்துருக்கீங்களா? யாரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. டெய்லி பார்க்குறீங்களா? இல்லை இன்னும் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். ஓகே, சரி. பார்த்த பிறகு என்ன தோணுது? உங்கள் கண், மூக்கு, முகம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுதா? இல்லை சரிப்படுத்தணும் அப்படின்னு தோணுதா? பாருங்களேன், கடவுள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம முகத்தை வந்து மற்றவங்க ரசிக்கிறாங்களா இல்லையோ, ஆனால் நம்ம தான் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி ரசிக்கிறோம்னா, மற்றவங்க நம்மளை ரசிக்கணுன்றதுக்காக நம்மளை ரசிக்கிறோம். கரெக்ட் தானே? அதாவது நம்ம ஒரு பாருங்க, எவ்வளோ நல்லா மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கீங்க நீங்கள். இப்போல்லாம் ஆண்கள் கூட நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ. ஓகே, நம்முடைய முகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் பாருங்களேன் நம்ம எப்படி படைச்சிருக்காரு. கடவுளுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு நம்முடைய முகம். அதனால தான் கடவுள் நம்ம அவருக்கு பிடிச்சிருக்காரு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம முகம் சரியில்லை அப்படின்னு, ஆனால் கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போதான் நன்றி சொல்லியிருக்கோமா கடவுளுக்கு? கடவுளை இந்த உடலை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு. என்னுடைய நற்செய்தி அப்படி தான். அந்த 10 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து நன்றி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும் காத்தாலேருந்து நைட்டு வரையும். கிறிஸ்துவன் நம்மளுடைய எப்பொழுதுமே மனிதர்களாக இருப்ப நாம் வந்து நன்றியோடு இருக்கணும். கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும், நமக்கு நன்றியாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நன்றியாக இருக்கணும். இன்றைக்கி சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 80% வந்து மக்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத இருக்காங்க. 100 பேர். காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட அந்த நன்றி என்ற மனப்பான்மை இல்லாமல். அதனால நம்ம எப்பொழுதுமே நன்றியாக இருக்கணும். நம்மளுக்கு யாரும் ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறாங்களா, அவங்க நன்றி சொல்லணும். சூரியனுக்கும் நன்றி சொல்லணும், இந்த உலகத்துக்கும் நன்றி சொல்லணும், கடவுளுக்கும் நன்றி செலுத்தணும். அதனால் எப்பொழுதும் நன்றியோடு வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்று சாதாரண காலத்தில் 28ஆம் ஞாயிறு. இன்று வந்து நம்ம மிஷன் சண்டை வந்து தொடங்கியிருக்கு. இந்த கவர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒருவேளை கவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் வரும் பொழுது நீங்கள் வந்து
கவரோ இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இன்று வந்து இந்த அவர் லேடி ஆஃப் ரோசரி புனிதா ராகினி மாதா கிறிஸ்டியம் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க அந்த மிஷன் சண்டைக்கு முடிஞ்சோடும் நீங்கள் வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் இந்த மிஷன் சண்டைக்காக உழைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று 11 மணிக்கு பைபிள் பஸ் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்கள் அப்படி அன்பியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 11 மணிக்கு இந்த ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதை வின்னவங்களுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸுங்கெல்லாம் கொடுப்பாங்க. அதில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வின்சென்டி பாலர்களும் இந்த வழியை இந்த டம் பாக்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்து 4 மணிக்கு நம்முடைய பங்கில் இருக்க சிறு பிள்ளைகளுக்கு வந்து கான்ஃபர்மேஷன் உறுதி பூசல் இருக்கும். பிஷப் சதீஷ் அவர்கள் வருவாங்க. பிள்ளைகளுடைய வரும்பொழுது 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணும். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. அப்புறம் தேர்ஸ்டே வியாழக்கிழமை வந்து அந்த கான்ஃபர்மேஷன் வாங்குகிற பசங்களுடைய எல்லா பேரண்ட்ஸும் நாங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு 5 மணிக்கு. அதனால் அந்த கான்ஃபர்மேஷன் வாங்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் தயவுசெய்து வந்து பார்க்க முடியும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அன்பியருடைய மீட்டிங் ஜேவியர் 4 மணிக்கு மற்றும் கார்பரேஷன் குவார்ட்டர்ஸ் அசோக் நகர் 7 மணிக்கு, சென்ட் ரஃபேல் அவருடைய மீட்டிங் வந்து 4 மணிக்கும், 18ஆம் தேதி ஃபார்ம் ரோடு 5 மணிக்கு, கேம்பிள் ரோடு 18ஆம் தேதி 5:15 மணிக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேவையில் 4 மணிக்கும் இந்த அன்பியம் நடக்கின்றது. லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஒரு ஒசூர் ரோட்டில் இருக்கவங்க வந்து அவங்க ஒரு மெகா ஜம்பிள் சேல் அப்படி நடத்துகிறாங்க. அது வந்து 19ஆம் தேதி. யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அது பங்கு கொள்ளலாம். 9 மணிலேருந்து 1 மணி வரையும் 19ஆம் தேதி. சென்ட் ஜூட் மாருதி சேவை நகரில் வந்து 26ஆம் தேதி பண்டிகை இருக்குது, ஃப்ளாக் ஹோஸ்டிங் இருக்குது. அதனால யாராவது வேணும்னா நோட்டீஸ் போட பார்க்கலாம். கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 68,550 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய திருவிழி நடத்தி கொடுத்த லீஜன் ஆஃப் மேரி அவர்களுக்கு நன்றி. நிறைய பேர்கிட்ட இந்த வெஹிக்கிள் எல்லாம் இருக்குல்ல, 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய YCS பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்கள் வண்டியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் அதில் பண்ணுறதுனால ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வந்து மிஷின் சண்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால யாராவது வெஹிக்கிள் என்ன வேணும்னா ரொம்ப வருஷம் வாஷ் பண்ணாத இருக்கவங்கலாம் வந்து அடுத்த வாரம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வண்டி வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எழுந்திருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி உணர்வோடு நாம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நிலை